ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து ப்ளூ லிப்ஸோட ஃபைனல் எபிசோட் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி யாராவது ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா, அந்த எபிசோடோட லிங்க்கை வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் எபிசோடை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த எபிசோடு பார்க்க வாங்க இந்த எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம டெங்மோவோட அம்மாவும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, ஊசிஷன் மாதிரி ஒரு பையன் வந்து இனிமேட்டுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, அவன் வந்து நிறையவே இழந்துட்டான், இதுக்கப்புறமேட்டுக்கு எதையாவது இழக்கிறதுக்கு வந்து நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங்மோவோட அம்மா வந்து டெங்மோ கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க. உடனே டெங்மோ என்ன சொல்கிறான்னா வந்து, யார் வந்து நான் ஃபோன் பண்ண உடனே வந்து நான் பையனை கூட்டிகிட்டு வரேன் வீட்டுக்கு அப்படின்னு சொன்ன உடனே வந்து, ஐயோ பையனையா கூட்டிகிட்டு வர, பையனையா கல்யாணம் பண்ண போகிறேன்னு யார் அழுதது, நீங்கள் எப்படி வந்து இப்படி நிமிஷத்துக்கு வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து மாற்றிக்கிறீங்க உங்களோட எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங்மோ வந்து அவங்க அம்மா வந்து கிண்டல் பண்ணிகிட்ருப்பான். அதுக்கு வந்து அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சும்மா பேசிகிட்டு இருக்காத, நான் ஆரம்பத்தில் வந்து உனக்கு யாராவது வேணும் அப்படின்னு தான் நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணாக இருந்தால் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகலான்றதுக்காக தான் வந்து உன்னை பார்த்துக்கிறதுக்காக வந்து நம்ம ஆன்ட்டி லீ கிட்ட வந்து பொண்ணு பார்க்க சொல்லி அவங்கள்ட்ட கேட்டுட்ருந்தேன், வேறு எதுவும் இல்லை. ஆனால் வந்து இப்போ வந்து உனக்கு ஒருத்தவன் இருக்கான், அவன் உன்னை பார்த்துக்குவான்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, இப்போ கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்குது. என்ன அடுத்த ஜென்ரேஷன் போக முடியாது அவ்வளோதான், இருந்தாலும் வந்து எனக்கு அவன் ஓகே தான், அவன் வந்து பார்க்க நல்ல பையனாகவும் இருக்கான், எனக்கு டவுட்டே வந்து அவன் எப்படி உனக்கு விழுந்தான்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்னோடனே நம்ம டெங்மோ வந்து நீங்கள் தான் ரொம்ப நல்ல அம்மான்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம டெங்மோவோட வீட்டுக்கு வந்து ஆன்ட்டி லீ வந்து வராங்க. வந்த உடனே வந்து நம்ம டெங்மோவோட அம்மாவும் வந்து வரவேற்றுட்ருக்காங்க. உடனே வந்து நம்ம ஊசிஷியன் இது யாருன்னு சொல்லி கேட்டதுக்கு டெங் என்ன சொல்லுவான்னா வந்து, இவங்க தான் வந்து எனக்கு எப்போ பாரு வந்து பொண்ணு பார்த்துட்டு வந்து கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு தொல்லை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங்மோ வந்து ஊசிஷியன்ட்ட சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஆன்ட்டி லீ வந்தவங்க பேர் வந்து ஆன்ட்டி லீ. அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா வந்து டெங்மோவோட அம்மாக்கிட்ட, இந்த தடவை வந்து டெங்மோ வந்து பார்ட்னரை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தானே அவன் எங்கேன்னு சொல்லி கேட்கும்போது டெங்மோவோட அம்மா வந்து, அந்த பொண்ணு எப்போ பாரு வந்து வெளியிலலாம் சுற்றிட்டு இருக்காது, அது வந்து நீங்கள் கூப்பிடும்போதெல்லாம் வராது, அவள் வந்து இப்போ ஏதாவது வேலை பார்த்துட்ருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து ஆன்ட்டி லீயும் சரி விடுங்கன்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஆன்ட்டி லீ வந்து டெங்மோவை பார்த்துட்டு, டாக்டர் டேங்கை வச்சு உங்கள்கிட்ட வந்து பேச சொன்னால ஒரு தடவை, நீங்கள் 2 பேரும் வந்து டேட்டிங்க்காக ஒரு இடத்துக்கு போனீங்கள்ல, அப்படி பேசிகிட்டு இருந்த பொண்ணுக்கு வந்து இன்றைக்கி கல்யாணம் ஆகிடுச்சு, அதுவும் ஃபாரினில். ஆனால் வந்து நீங்கள் 2 பேரும் ஒழுங்காக பேசியிருந்தா உன் கூட கல்யாணம் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம ஆன்ட்டி லீ வந்து நம்ம டெங்மோவை கவுத்த பையன் நான் பார்த்தே ஆகணும், கொஞ்சம் காமிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது நம்ம டெங்மோவோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா வந்து, அந்த ஃபிஷ்ஷுக்காக பிளட் பாம்ஸ் போடுவாங்கள்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஆன்ட்டி லீ கிட்ட காமிச்சோடனே அவங்க வந்து அருவருப்பாகி நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம ஊசிஷியன் வந்து டெங்மோ கிட்ட டாக்டர் டேங்ன்றது யாருன்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். அதுக்கு வந்து டெங்மோவோட அம்மா வந்து, டாக்டர் டேங் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அதை பற்றிலாம் கேர் பண்ணாத, இந்த இடத்துல வந்து சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது, ஃபெங்ஷோவுக்கு வந்து சுற்றி போகாத, அதனால் போய் சுற்றி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து டெங்மோவையும் ஊசிஷியனையும் வெளியில் அனுப்பிடுறாங்க. அப்போ தான் வந்து நம்ம டெங்மோ வந்து ஊசிஷியன்ட்ட வந்து டாக்டர் டேங் யாருன்னு வந்து சொல்லுவாங்க. டாக்டர் டேங் தான் வந்து நம்ம 2 பேரையும் ஒன்று சேர்த்து வச்சது, அவங்க இல்லைன்னா வந்து நான் உன்னை தேடி வந்து திருப்பியும் வந்து ஜின்யாங்க்கு வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங்மோ வந்து ஊசிஷியன்ட்ட சொல்லிகிட்ருக்கான். உடனே ஊசிஷியனும் வந்து ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டாக்டர் டேங் தான் வந்து என்கிட்ட வந்து, நீ இப்போ லவ் பண்ணுற பையன் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனில் இருப்பான், நீ இருந்தால் தான் வந்து நல்லது, நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இங்கே வந்திருக்க, அதனால வந்து நீ திருப்பி அங்கே போகிறது தான் நல்லது அப்படின்னு சொன்னாங்க, அதனால தான் வந்து நான் வந்து கிளம்பி வந்தேன் உன்னை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங்மோ வந்து ஊசிஷியன்ட்ட சொல்லிகிட்ருப்போம். அப்போ ஊசிஷியன் வந்து டெங்மோ கிட்ட வந்து, இவ்வளோ நாளாக 1 மாதமா இருந்துட்டு நீ எதையுமே கண்டுபிடிக்கல, ஆனால் நீ சொன்னதை வச்சு டாக்டர் டேங் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, அவங்கள நான் மீட் பண்ணியே ஆகணுன்னோடனே வந்து நம்ம டெங்மோவும் வந்து, ஆமாம் எனக்கும் அவங்களோட பார்ட்னர் யாருன்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னோடனே ஊசிஷியன் வந்து, உனக்கு அவங்கள வந்து பார்க்குறதுக்கு க்யூரியஸாக இருக்கான்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம டெங்மோ என்ன சொல்லலாம், அப்படி இல்லை, அவங்களும் வந்து உன்னை பார்க்குறதுக்காக ஆசைப்பட்டாங்க, அவங்களும் உன்னை பற்றி கேட்டாங்க, அதே மாதிரி எனக்கும் அவங்களோட பார்ட்னர் பற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங்மோ சொல்லிகிட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம டெங்மோ வந்து ஒரு கடற்கரை ஓரமாக வந்து உட்காந்துட்டு என்ன சொல்லுவான்னா வந்து, என்னோடய லைஃப் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு, நான் சின்ன வயசில் இருக்கும்போது வந்து எங்கள் அம்மா தான் வந்து என்னோடய கிளாஸ் டீச்சராக இருந்தாங்க, அதனால் என்னை எதையுமே பண்ண மாட்டாங்க, எப்படியுமே வந்து என்னையே வந்து நோட் பண்ணிவிட்டு என்னையே வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க, இப்படியே தான் வந்து என்னோடய ஸ்கூல் லைஃப் எல்லாம் போயிட்டுருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஊசிஷியன் வந்து என்ன சொல்கிறான்னா, அப்போ வந்து
உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படி தானே, ஒரு பொண்ணு வந்து உன்ட்ட லெட்ரு கொடுத்தாலும் அந்த லெட்டரை வந்து உங்கள் அம்மா வந்து பார்த்து படிச்சிருவாங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். உடனே வந்து நம்ம டெங்மோ வந்து நான் சின்ன பையன், அப்போ எனக்குலாம் ஒன்றும் தெரியாது, எனக்கு எதுவும் வராது, நான் வந்து அவ்வளோ கேவலமாக இருப்பேன் சின்ன வயசுலன்னு சொன்னோடனே, நம்ம ஊசி என்னமோ நீ சும்மா கதை விடாத, நான் வந்து நீ சின்ன வயசில் எப்படி இருந்ததுன்னு பார்த்தேன், உனக்கு எத்தனை ப்ரொபோசல் வந்ததுன்னு கேட்டோடனே எனக்கு தெரியாது, எனக்கு மறந்துடுச்சுன்னு சொல்கிறான். அப்போ ஊசிஷன் வந்து அப்போ வந்து கணக்கே இல்லாமல் வந்து உனக்கு நிறைய வந்திருக்கு அப்படி தானேன்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து டெங்மோ அப்படிலாம் இல்லை, ஒன்றே ஒன்று தான் வந்தது, அதுக்கப்புறம் நான் காலேஜ் போனேன், அதுக்கப்புறம் அப்படியே வந்து மறந்து விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங்மா வந்து ஊசிஷன்ட்ட சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் டெங்மா என்ன பண்ணுறான்னா வந்து, நான் வந்து உன்னை பார்த்த உடனே வந்து எனக்கு பிடிச்சிருச்சு, அன்றைக்கி வந்து நீ என்னோட ஷாப்புக்கு வந்தால அப்போவே வந்து எனக்கு உன்னை பிடிச்சிருச்சு, நான் இனிமேட்டுக்கு உன்னை நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு அவனோட ரிங் ஃபிங்கரில் வந்து ஒரு மோதிரத்தை போட்டு விட்டுருவான். அந்த மோதிரமும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். உடனே ஊசிஷன் வந்து அந்த மோதிரத்தை அப்படியே பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா வந்து, எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அப்போ தான் வந்து நம்ம டெங்மோ வந்து சொல்கிறான், எனக்கு உண்மையிலே வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை மாதிரி வந்து நல்ல பையன் வந்து எனக்கு கிடைக்கிறதுக்குலாம் நான் வந்து கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லி சொன்னோடனே, நம்ம ஊசிஷன் வந்து இது ஏன் இவ்வளோ சிம்பிளாக இருக்குது, ஒரு சீர்மோனி மாதிரி நடத்தி தானே இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, நம்ம டெங்மோ வந்து இரு நான் போய் பொக்கேவும் ஃப்ளவர்ஸும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஊசிஷன்ட்ட வந்து சொல்லிகிட்ருப்பான். அதுக்கு வந்து ஊசிஷன் வந்து இல்லை இல்லை வேண்டாம், எனக்கு வந்து இந்த மோதிரமும் நீ முன்னாடி ஒரு மோதிரம் கொடுத்துருந்தல, அதை வந்து ஒரு புல்லால் செஞ்சது, அதுவும் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, இப்படி இருக்கிறது தான் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷனும் வந்து சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து டெங் வந்து ஊசிஷன்ட்ட ஒரு ரிங்கை கொடுத்து எனக்கும் போட்டு விடுன்னு சொன்னோடனே, நம்ம ஊசிஷன் அவனுக்கும் போட்டு விட்டு 2 பேரும் மேட்சிங் ரிங்ஸை வந்து போட்டுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்களும் வந்து நிறைய பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம டெங்கும் வந்து என்ன சொல்லுன்னா, நான் இனிமேட்டுக்கு உன்னை நல்லா பார்த்துக்குவேன், நீ என் கூடயே இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து நம்ம ஊசிஷனும் வந்து, நீ உண்மையாலுமே தான் கேட்குறியா, நீ வந்து அதுக்கப்புறம் வருத்தப்பட மாட்டல்ல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நான் எதுக்கு வருத்தப்பட போகிறேன், நீ இல்லைனா தான் நான் வருத்தப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங் சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்புறமேட்டுக்கு இவங்க 2 பேரும் வந்து அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொமான்டிக் வேல வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு திருப்பி வந்து கிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு திரும்பி அங்கே எல்லாமே வந்து பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இவனுங்க வீட்டுக்கு போவானுங்க. வீட்டுக்கு போனோடனே வந்து நம்ம டெங் வந்து, உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் வந்து வாங்கி வச்சுருக்கேன், இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு ஐஸ்கிரீம் வந்து எடுத்து, அதில் இருக்க ஒரு ஸ்பூன்லேருந்து எடுத்து அந்த ஐஸ்கிரீமை வந்து நம்ம ஊசிஷனோட வாயில் வந்து ஊட்டுறதுக்காக வருவான். அப்போ ஊசிஷன் வந்து அந்த ஸ்பூனை அவன் கையிலேருந்து வாங்கி அவனே சாப்பிட்ருவான். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து கீழே வச்சுட்டு நம்ம டெங்கையே வந்து நம்ம ஊசிஷன் பார்த்துட்ருப்பான். அப்போ டெங் வந்து என்ன சொல்லுவான்னா, நீ என்ன வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த ஐஸ்கிரீம் எப்படி கோல்டாக இருக்கோ அதே மாதிரி தான் நீனும் இருந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங்கும் சொல்லும்போது, ஊசிஷன் வந்து அப்புறம் எதுக்கு நீ வந்து என்ட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தன்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஐஸ்கிரீம் கோல்டாக இருந்த ஐஸ்கிரீம் அப்படியே வந்து நம்ம டெங்கோட கழுத்தில் வச்சோடனே வந்து அவனும் வந்து என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கும்போது நம்ம ஊசிஷன் வந்து அவனை வந்து ஒரு செவுத்துல வந்து தள்ளி விட்டுருவான். தள்ளி விட்டதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்கன்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம டெங்மோ வந்து இப்போ வந்து நீ வந்து ஹாட்டாக இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஊசிஷன் வந்து ஒரு ஐஸ்கிரீம் வந்து அவனோட கையால் வந்து எடுத்து நம்ம டெங்மோவோட வாயில் வைக்கிறதுக்காக போவான். ஆனால் வந்து வைக்க மாட்டான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து என்ன பண்ணுவான்னா, அவனோட லிப்ஸ்லலாம் தடவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவன் கையை வந்து அப்படியே வச்சுட்ருப்பான். உடனே வந்து நம்ம டெங்மோ வந்து அதை சப்பி சாப்பிட்ருவான். அதுக்கப்புறமேட்டுக்கு திருப்பி அந்த கையை எடுக்காமல் அப்படியே வந்து அவனோட வாயிலேருந்து அப்படியே கீழே வரையும் வந்து வச்சுட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஊசிஷியன் வந்து அப்படியே வந்து கிஸ் பண்ணுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு திருப்பி வந்து நம்ம டெங்மோ கிஸ் பண்ண வரும்போது, நம்ம ஊசிஷியன் வந்து திருப்பி அவனை தள்ளி விட்டுருவான். தள்ளி விட்டதுக்கப்புறம் வந்து திருப்பியும் வந்து ஐஸ்கிரீமை தான் வந்து எடுத்து அவனோட வாயில வச்சுக்குவான். அதாவது ஊசிஷியன் வந்து அவனோட வாயிலேயே வந்து ஐஸ்கிரீம் வந்து வச்சுருவான். அதை வந்து நம்ம டெங்மோ வந்து கிஸ் பண்ணி சாப்பிட்டுட்ருப்பான். இப்படியே வந்து இவனுங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து நம்ம ஊசிஷியன் வந்து இன்னும் கொஞ்சம் ஐஸ்கிரீம் எடுத்து அவனை டீஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு, இன்னும் கொஞ்சம் ஐஸ்கிரீம் எடுத்து நம்ம டெங்மோவோட கழுத்துலலாம் வந்து தடவ ஆரம்பிச்சிட்டான். தடவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னும் கீழே தடவலான்னு சொல்லிட்டு தடவிட்டு அதுக்கப்புறமேட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கிஸ் பண்ணும்போது வந்து நம்ம டெங்மோ வந்து என்ன சொல்வான்னா வந்து, "நீ ரொம்ப கெட்டு போயிட்ட" அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வந்து நம்ம ஊசிஷியன் என்ன சொல்வான்னா வந்து, "எனக்கு வந்து நல்ல டீச்சர் கிடச்சிருக்காங்க, அதான் நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷியன் சொல்லுவான். உடனே வந்து நம்ம டெங்மோ வந்து, "நீ ரொம்ப ரொம்ப கெட்டு போயிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சொல்லுவான். இங்கே இன்னொரு பக்கம் நம்ம ஊசிஷியன் வந்து கிஸ் பண்ணுறதையும் நிறுத்தல, அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதையும் நிறுத்தல. இப்படியெல்லாம் இவனுங்க வந்து ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்ருக்கானுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஊசிஷியன் என்ன பண்ணுறான்னா, டெங்மோவை கூட்டிகிட்டு வந்து ஒரு சோஃபா மேலே வந்து தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டு நம்ம டெங்மோ மேலேயே வந்து நம்ம ஊசிஷியன்
ஊசிஷன் வந்து ஏறி உட்காந்துக்கிறான். நம்ம டெங்மோவும் வந்து நம்ம ஊசிஷனோட கழுத்துலலாம் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம டெங்மோ வந்து ஊசிஷன்ட்ட வந்து நீ என்ன இந்த தடவை டேரெக்டாக வந்து இறங்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம ஊசிஷன் என்ன சொல்கிறான்னா உனக்கு பிடிக்கலையான்னு சொல்லி கேட்ட உடனே வந்து நம்ம டெங்மோ என்ன சொல்கிறான்னா யார் சொன்னால் எனக்கு பிடிக்கலன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டான். ஃபுல்லாக வந்து நம்ம ஊசிஷன் வந்து செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்போ தான் வந்து நம்ம ஊசிஷன் வந்து டெங்மோ டெங்மோன்னு சொல்லிட்டு கத்திகிட்ருப்பான். இது எல்லாத்தையும் வந்து நம்ம டெங்மோ கேட்டு நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிகிட்ருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம ஊசிஷன் வந்து டெங்மோ கிட்ட வந்து அன்றைக்கி 2 விஷயம் சொல்கிறதா சொன்னால, ஒரு விஷயம் வந்து உன்னோட பேரண்ட்ஸை பார்க்குறது, இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷன் வந்து டெங்மோட்ட கேட்கும்போது டெங்மோ வந்து நான் இரு சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் வந்து ஒரு ஃபைலை வாங்கிட்டு வருவான். அந்த ஃபைலை வாங்கிட்டு வந்து ஊசிஷன்ட்ட வந்து கொடுப்பான். கொடுத்து என்ன சொல்லுவான்னா வந்து இது வந்து கார்டியன்ஷிப் அக்ரிமெண்ட்டு. நான் வந்து இறந்துட்டேன்னா வந்து நீ இதிலேருந்து சைன் பண்ணி எல்லா அமௌண்ட்ஸையும் எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங்மோ வந்து ஊசிஷன்ட்ட வந்து சொல்லிவிட்டு அந்த ஃபைலை வந்து கொடுப்பான். உடனே ஊசிஷன் வந்து நீ எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க, நீ வந்து அப்போ என்னை விட்டுட்டு போறியா, இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபைலை வாங்கிட்டு போவான். இன்னொரு பக்கம் வந்து இவங்களோட ப்ளூ லிப்ஸ் கடையும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதாவது காஃபி ஷாப் வந்து ஒரு ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்களா, அதுவும் ரெடி பண்ணியாச்சு. அந்த காஃபி ஷாப்புக்கு வந்து நம்ம ஹாவோ வந்து வரான். வந்ததை வந்து நம்ம டெங்மோ பார்த்துட்டு வாங்க ஹாவோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்ருக்கான். கூப்பிட்ட உடனே வந்து கடையெல்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லி கேட்டவுடனே கடை சூப்பராக போகுதுன்னு சொல்லிட்டுருக்கான். நான் தான் அப்போ வெட்டியாக சுற்றிட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு ஹாவோ கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உட்கார்றான். உட்காரும்போது வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டெங்மோ கேட்ட உடனே வந்து நம்ம ஹாவோ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து என்னோட தம்பிக்கிட்ட கேட்டுக்கோன்னு சொல்கிறான். ஏன்னா வந்து இவனோட தம்பியும் கூப்பிட்டு தான் இங்கே வந்திருக்கான். அவன் தம்பி என்ன சொல்கிறான்னா எனக்கு அமெரிக்கானோ கொடுங்க, அவனுக்கு வந்து காஃபி கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து ஒரு கஸ்டமர் ஆர்டர் போட்டிருக்க டீயை வந்து நம்ம டெங்மோ கொடுக்க போகும்போது நம்ம ஹாவோ வந்து வாங்கிட்டு நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த காஃபி எடுத்து கொடுக்க போவான். அப்போ வந்து அங்கே இருக்க கஸ்டமர்ஸ் 2 பேரும் வந்து ஒருத்தவனை பற்றி பேசுவாங்க. அவன் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா சின்ன பசங்களெல்லாம் வந்து டீஸ் பண்ணி ஹராஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் வேலை செய்ய வச்சுட்ருப்பான். அவனை வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த நியூஸ் வந்து எல்லா இடமும் பிரபலமாயிட்டிருக்கு. அதை தான் வந்து அந்த கஸ்டமர்ஸ் வந்து பேசிகிட்ருப்பாங்க. அதை வந்து நம்ம ஹாவோ பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து டேரெக்டாக வந்து நம்ம டெங்மோ பக்கத்தில் போய் வந்து உட்காந்துருவான். உட்காந்துட்டு திருப்பி ஃபோன் எடுத்து அந்த நியூஸை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவான். அந்த நியூஸை பார்த்தோன்னே தான் என்ன ஆயிரும்னா வந்து நம்ம ஹாவோக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகும். ஏன்னா வந்து இவ்வளோ நாளாக வந்து அவன் தேடிட்டு இருந்தது வந்து அந்த ஆள் தான். நம்ம டெங்மோ ஒரு தடவை வந்து அந்த ஹாவோக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்ததுனால தான் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. அது வந்து இவன் தான். இவன் வந்து இப்போ அரெஸ்ட் ஆகிட்டான். அதனால் வந்து நம்ம ஹாவோ சந்தோஷமாக இருக்கான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம டெங்குக்கு வந்து ஷீன்றவர் வந்து நிறைய கால் பண்ணியிருக்காரு. ஆனால் நம்ம டெங்மோ வந்து எடுக்கலை. அப்போ தான் வந்து ஊசிஷன் வந்து பின்னாடி இருந்து நம்ம டெங்கை வந்து ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணிவிட்டு உனக்கு ஏதாவது பிரச்சனையா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அதுக்கு வந்து டெங்மோ வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான். அதுக்கு ஊசிஷன் வந்து எனக்கு தெரியும், நீ ஏதோ வந்து என்கிட்ட மறைக்கிற, நீ வந்து டேரெக்டாக எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவேன்னு தானே சொன்ன, சொல்லுன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம டெங்மோ என்ன சொல்வான்னா வந்து உனக்கு ஒன்று தெரியும்ல, அன்றைக்கி ஒரு பொண்ணு வந்து ஒரு பொண்ணை வந்து ஒரு பிஸ்னஸ்மேன் கொன்னான்ல, அந்த கேஸை வந்து திருப்பி ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் என்னை வந்து நிறைய பேர் வந்து தேடிகிட்டு இருக்காங்க. ஹாவோ வந்து இங்கே வந்ததே அதுக்கு தான். அதை வந்து சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்திருந்தான். அப்போ வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு, லாயருக்கு எல்லாருக்குமே வந்து இந்த விஷயம் தெரிஞ்சதுனால கண்டிப்பாக கில்லருக்கும் தெரியும். அதனால அவன் இங்கே தேட வருவான். இப்போ எவிடன்ஸ் வேறு என்கிட்ட இருக்குது. நான் போய் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங்மோ வந்து ஊசிஷன்ட்ட கேட்டுட்ருப்பான். அப்போ வந்து ஊசிஷன் வந்து எதுவுமே பதில் சொல்லாததுனால திருப்பி டெங்மோ என்ன சொல்கிறான்னா வந்து நான் வந்து அது நடக்காத மாதிரி நான் வந்து பிஹேவ் பண்ணிக்கிட்டா இனிமேட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங்மோ சொல்கிறான். அதுக்கு வந்து ஊசிஷன் அப்படிலாம் இல்லை, உனக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் பிரச்சனை தான். நீ வந்து இந்த பிரச்சனையை முடிச்சா தான் நிம்மதியாக இருப்பானா, நீ அந்த பிரச்சனையை பண்ணு, நான் வந்து வருத்தப்பட மாட்டேன்னு சொல்லி சொன்ன உடனே வந்து நம்ம டெங்மோ வந்து ஊசிஷனை வந்து கட்டி பிடிச்சிட்டு உன்ன மாதிரி ஒருத்தவங்க கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் இவனுங்க 2 பேரும் வந்து ஒரு டப்பில் உட்காந்து வந்து குளிச்சிட்ருப்பானுங்க. குளிச்சிட்ருக்கும்போது வந்து நம்ம ஊசிஷன் வந்து இப்படியெல்லாம் வந்து எனக்கு நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். உடனே டெங்மோ வந்து எப்படியெல்லாம் சொல்லி கேட்கும்போது நம்ம ஊசிஷன் என்ன சொல்கிறான்னா வந்து எனக்குன்னு ஒரு ஃபேமிலிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இப்போ எனக்கு வந்து ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே டெங்மாவும் வந்து என்ன சொல்லுவான்னா அவனோட கையை கோர்த்துக்கிட்டு என்னோடய ஃபேமிலியெல்லாம் இனிமேட்டுக்கு உன்னோட ஃபேமிலி, நான் உன்னை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன், அதனால ஃபேமிலி இல்லைன்னுலாம் நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சிட்ருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீரிஸ் எப்படியோ வந்து எண்டிங்க்கு வந்துச்சு. இதோட வந்து இந்த சீரிஸையும் முடிச்சுட்டாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.